சாவான் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பிணம் ஆகாயத்து பறவைகள் தின்னும் என்று கர்த்தர் எச்சரித்து சொல்லுகிறார். அல்லேலூயா. துன்மார்க்கர்கள் இனி தேசத்தில் இருப்பதில்லை என்று கர்த்தர் உரைக்கிறார். துன்மார்க்கர்களுக்கு என்னுடைய பந்தியும் இல்லை, என்னுடைய போஜனமும் இல்லை, என்னுடைய வாக்குத்தத்தமும் இல்லை, என்னுடைய ஆசீர்வாதமும் இல்லை. இதோ தேசத்தில் இராதபடிக்கு தேவன் அழித்து போடுகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். அற்பமாய் எண்ணப்படுகிற இந்த ஊழியம் கடைசி காலம் வரைக்கும் நிலை நிற்கும் என்று கர்த்தரால் இப்பொழுது உரைக்கப்படுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகள் புறப்பட்டு வரும். செவி உள்ளவன் கேட்க கடவன், செவி உள்ளவன் கேட்க கடவன், செவி உள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா சொல்லி கையை தட்டுவன். அல்லேலூயா. வேதத்தில் வசனத்தில் புரண்டும் மதுபானத்தில் இளைந்தும் தெரிகிற ஒரு கூட்டம் சாதிகளை, வம்சங்களை கர்த்தர் வேரோடு பிடுங்கி எரிந்து அழிக்கிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். கையை தட்டலாம். நம்ப முடியாத முப்பெரும் அழிவுகள் மாத்திரமல்ல, 8 அழிவுகளை இந்த மாதத்திலே கட்டளையிடுகிறேன். 30 நாட்களுக்குள் அவைகள் நிறைவேறும். தேசம் அதிரவே அதிரும். கையை தட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்துக்கு விரோதமாய் கொடியேற்றுகிற அந்தி கிறிஸ்துவின் கூட்டங்கள் மேல் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. இப்பொழுது இதோ பொய்யை பேசி தீமையை விதைத்து தீங்கை விதைத்து அறுக்கிற எல்லா சகலவிதமான பொல்லாத ஊழியக்காரர்களுக்கும் ஐயோ கேடு வருகிறது என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். கையை தட்டலாம் சோர்ந்து போகாதபடிக்கு. வீடுகளுக்குள்ளே பெருவெள்ளத்தின் இரைச்சலை பார்க்கிறேன். வீடுகளுக்குள்ளே பெருவெள்ளத்தின் இரைச்சலை பார்க்கிறேன். வீடுகளுக்குள்ளே பெருவெள்ளத்தின் இரைச்சலை பார்க்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பாதம் நிலத்தில் படாதபடிக்கு ஜல பிரளயத்தில் நிற்கும்படிக்கு கர்த்தர் புதுவிதமான அழிவுகளை தேசத்தில் பலவிதமான ஜல பிரளயத்தால் கட்டளையிட்டு நிறைவேற்றுகிறேன். எண்ணி வைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. துன்மார்க்க ஜனமே, என்னை விட்டு அகன்று போய் என்று சொல்லுகிறார். துஷ்ட ஜனமே, என்னை விட்டு விலகி போய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் எக்கால சப்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. வழி தப்பி போகிறவர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வழி தப்பி போகிற ஜனங்கள் பட்ட மரத்திற்கொப்பாய் ஆவார்கள் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். மன்னிக்கப்படாத பாவங்களை செய்து கொட்டுகிறார் ஒரு கூட்டம் சாதிகளை கர்த்தர் வேரோடு மறுபடியும் பிடுங்கி எரித்து அழிக்கிறார். பிடுங்கி எரித்து அழிக்கிறார். மறுபடியும் முளைக்காதபடிக்கு அழிக்கிறார். உன் சந்ததி ஒளிந்து போகும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். அல்லேலூயா. நீ நிற்கிற தேசம் பாழாய் போகும். நீ நிற்கிற தேசம் இடிந்து போகும். நீ நிற்கிற தேசம் கலங்கி போகும். நீ நிற்கிற தேசம் ஒன்றுமில்லாமல் போகும்.
இது கர்த்தருடைய வார்த்தை, அப்படியே ஆகும். கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ பொய் அபிஷேகத்தை தேடுகிறவர்களுக்கும் பொய் வல்லமை தரித்து நிற்கிறவர்களுக்கும் நான் யார் என்று காண்பிப்பேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 விதமான சபைகள் இடிக்கப்படும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். இருளின் அதிகாரங்கள் இதோ கையளிக்கப்படுகிறது. உற்சாகமாக கையை தட்டலாம். கலர் கலராக மீன்கள், இனி கலர் கலராக கொள்ளை வியாதிகள். கையை தட்டலாம். தேசம் பாழும் வனாந்தரமாய் மாறும். கையை தட்டலாம். இனி தேசத்தில் உலர் செடிகளை தான் காண்பீர்கள். கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர், இயேசுவிடம் இளைப்பாற. வருவீர், இயேசுவிடம் இளைப்பாற. பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தால் கடும் நோய் நீங்க பலரிடம் சென்றாள். பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தால் நம்பிக்கை இழந்தால் நாதன் இயேசுவை கண்டார். நம்பிக்கை இழந்தால் நாதன் இயேசுவை கண்டார். நாடுங்கி வஸ்திரம் தொட்டு சுகம் அடைந்தார். நாடுங்கி வஸ்திரம் தொட்டு சுகம் அடைந்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே மிகப்பெரிய மருத்துவமனைகள் தேசத்தில் இடிக்கப்படுவதை காண்கிறேன். இது கர்த்தருடைய செயல் என்று ஒரு புதிய தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் உரைக்கிறார். மிகப்பெரிய மருத்துவமனைகளெல்லாம் இடிக்கப்படும் என்று கர்த்தராகிய தேவனால் உரைக்கப்படுகிறது. அப்படியே அமருவோம். அல்லேலூயா. இன்று வாசிக்கப்பட்ட வேத புஸ்தகத்தில் இருந்து பிறப்பின் செய்தியை தியானிக்கப் போகிறோம். அவர் ஏன் வந்தார், எதற்காக பிறந்தார், எப்படி வளர்ந்தார், எப்படியெல்லாம் சுவிசேஷம் அறிவித்தார், எப்படியெல்லாம் நிந்தைகளை அனுபவித்தார், அப்படியே அவர் மேல் கையை போட்டு ஒரு கைதியை பிடித்து கொண்டு செல்வது போல்
வானத்தையும் பூமியையும் படைத்தவரை கொண்டு சென்றார்கள். ஒரு குற்றவாளியை விசாரிப்பது போல் ஏளத்தனையாய் நிந்தைகள் ஏற்படும்படி விசாரணைகள் தொடர்ந்தது. குற்றமில்லாத ஒரு ஆட்டுக்குட்டியை பொய்யாய் குற்றம் சுமத்தி சிலுவையிலே அறைய விட்டு தொங்க விட்டு ஈட்டியால் குத்தி அவரை ஏளனப்படுத்தினார்கள். குடிக்க முடியாத காடியை கொடுத்தார்கள். தாங்க முடியாத சிலுவையை சுமக்க வைத்தார்கள். அதே சிலுவையில் தொங்க விட்டார்கள். 6 மணி நேரம் தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் நமக்காக, நம்முடைய சுக வாழ்வுக்காக, பரிசுத்தமான ஜீவிதத்திற்காக தரையிலே சிந்தி தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்படைத்து மரித்தவர் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது போல் 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்த நாளாக இன்று நாம் கொண்டாடுகிறோம். ஆமென் சொல்லி கையை தட்டுவோம். இந்த உயிர்த்தெழுதல் நாள் எதற்காக கொண்டாடப்படுகிறது? ஒரு பண்டிகை போல கொண்டாடுகிறோம். மிகவும் சந்தோஷமாய் கொண்டாடுகிறோம். மிகவும் மனமகிழ்ச்சியாய் கொண்டாடுகிறோம். ஏன் இந்த ஒரு நாள் மட்டும் இதே நிகழ்வு நமக்கு போதுமா? எல்லா நாட்களும் மகிழ்ந்திருந்து தேவனை ஆராதிப்பதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டாமா? இன்று மட்டும் பாவம் செய்யாமல் இருந்து நாளை தினம் பாவம் செய்தால் அவருடைய சிலுவை மரணம், அவருடைய எண்ணம், அவருடைய ஏக்கம், அவர் பட்ட பாடுகள் எல்லாம் வீணாய் போகுமே. பகுத்தறிவுடையவர்கள், மண்ணை கும்பிடுகிறவர்கள், சிலைகளை கும்பிடுகிறவர்கள், சுரூபங்களை ஆராதிக்கிறவர்கள், வரப்போகிற மெஸ்ஸியா இனி நியாய தீர்ப்புக்காக வருகிறார். ஆகவே நீங்கள் குற்றவாளி இராதபடிக்கு தீர்க்கப்பட, பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த ஈஸ்டர் பண்டிகை. கையை தட்டலாம். தேவன் எழுதி வைத்த பிரமாணங்களின்படி அவர் மரித்தார், அவர் உயிர்த்தார். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? நீங்களும் பாவம் செய்யாதபடி பரிசுத்தமடைந்து மரித்து பரலோக ராஜ்யத்தில் இயேசுவோடு வீற்றிருக்க ஆயத்தப்பட நீங்கள் ஆயத்தப்பட்டிருக்க வேண்டிய நாள் இது. ஹல்லேலூயா! இன்று முதல் பாவம் செய்யாமல் வாழ வேண்டிய ஒரு நாள் இது. பாவம் செய்தவர்கள் அறிக்கையிட்டு அதை விட்டுவிட வேண்டும், பரிசுத்தமடைய வேண்டும். பரிசுத்த ஜீவிதத்தை இன்று முதல் ஜீவிதமாய் ஆயத்தப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் பூமியில் மீதியாய் இருக்க முடியும். பாவிகளுக்கு இந்த தேசத்தில் இடமில்லை என்று அடிக்கடி சொல்லுகிற தேவன் இன்றைக்கும் இந்த உயிர்ப்பு நாளிலே சொல்கிறார். பாவிகள் எவர்களோ அவர்கள் பிடிக்கப்படுவார்கள், அழிக்கப்படுவார்கள். மனம் திருந்துகிறவர்கள் எவர்களோ அவர்களை பரலோகத்தில் சேர்த்து கொள்ள கர்த்தராகிய தேவன் இதோ வரப்போகிறார், இதோ வரப்போகிறார், இதோ வரப்போகிறார். நம்புகிறவங்க கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வரப்போகிற தேவனுக்கு நாம் எதை கொடுக்க போகிறோம்? ஒரு கேள்வியோடு ஆரம்பிப்போம். வரப்போகிற தேவனுக்கு நாம் எதை கொடுக்க போகிறோம்? இந்நாள் வரைக்கும் தேவனை ருசி பார்த்து அநேக அற்புதங்களை கண்டு குடும்பங்களில் தேவனுடைய வழிநடத்தலை பார்த்து பிரமித்திருக்கிற உங்களை பார்த்து
நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். வரப்போகிற தேவனுக்கு எதை கொடுக்க போகிறோம்? ஒரு சம கையை தட்டி. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. ஹல்லேலூயா. பாலைவனமாக இருந்த எங்களை சோலைவனமாக மாற்றின தேவனுக்கு என்ன கொடுக்க போகிறோம்? அவர் வரப்போகிறார். நம்புறவங்க ஒருக்கே கையை தூக்கலாம். ஹல்லேலூயா. வருவாரா இல்லையா? எப்போ வருவார்?